பாதிக்கப்பட்ட நானே தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் வேதனையோட இருக்கீங்க? நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க வேண்டியதை பாருங்க. நாங்களும் அந்த முடிவோட தான் இருக்கோம். முடிவா? ஆமா, உங்க விவகாரத்தினால தானே அப்பா எங்க 2 பேர் கல்யாணத்தை நிறுத்தினாரு. நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? அவர் எதுக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? இந்த பாருங்க, அப்பா எங்க கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம். என்னடா சொன்ன? என் தம்பி அடிக்க நீ யாரு? உன் தம்பியா? உன் தம்பி? உன் தம்பியா? நேத்து வரைக்கும் நீ எங்களை அடிச்ச, அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. தபார், இனிமே கைய வச்ச மரியாதை கட்டடும். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன அண்ணனே? என்னடா சொன்ன அண்ணனே? என்னடா சொன்ன? ஏய் ராதா, மரியாதை எல்லாம் அண்ணன் தானா சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா? யாருனே அண்ணன்? இவனா? எங்களை காலேஜ்ல சேர்க்க நீ வேணும், படிப்பு சொல்லி கொடுக்க நீ வேணும், இவனுங்களுக்கு பொண்ணு பார்க்க நீ வேணும். ஆனா இன்னைக்கு இவனுங்க கல்யாணத்துல நீ யாரோ வா? இங்க என்ன நடக்குது? அப்பா, அப்பா இவங்க சொல்றாங்க. சும்மா நான் சொல்றேன். ராதா வாயை மூடு. அப்பா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன என்ன அதற்ற உரிமை உனக்கு இருக்கும்போது உன்னை பத்தி கேவலமா பேசுற இவங்களை காட்டி கொடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? ராஜா, என்னம்மா சொல்ற? அப்பா இவங்க 2 பேரும் சொல்றாங்க, கல்யாணத்தை அப்பா நடத்தினா அவருக்கு மரியாதை, இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம்னு. அப்பா கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா அவங்களை கேளுங்கப்பா, இதுல உட்கார்ந்து அவங்களை கேளுங்கப்பா. இந்த ஹாலு, இந்த சேரு, இதுக்கெல்லாம் இனிமே மதிப்பில்லம்மா. எப்போ எல்லா முடிவையும் அவங்களே எடுக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களோ அப்போ நாங்க எதுக்கு? ராஜா, அம்பலக்காரருக்கு பணம் தேவையா? என்னால நம்பவே முடியல. பலகாரத்தை பணம் இல்லைன்னா யாரும் நம்பத்தான் மாட்டாங்க. வரப்போக மருமழுங்க ரொம்ப பெரிய இடம். இப்போ எங்கிட்ட இருக்கிற பணம் ஆடம்பரமான கல்யாணம் செய்ய பத்தாது. அதனாலதான் என் நிலப்பத்திரத்தை உங்ககிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். பிரயந்தமேனா இதரதமே இதந்தமே திர்ப்யந்தமே வாசந்தமே கிருகஞ்சமே பிரியோதன்னோமே இதரஹேதன்னோம இதாயத்யதே சர்வோபியோ தேவ தேவோதன்னோம அக்ஞஸ்ய பிரதானாம் பவதி சர்வதேவோபியோ நம சர்வப்ரதா. கட்டிமேளம் கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேய ஜீவன ஹேதுனா தந்தே பத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம். அண்ணன் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப்பா. எங்க கை அவர் காலை தொடுற அளவுக்கு அவர் காலுக்கு மரியாதை இல்லை. அம்மா, அம்மா, தம்பி வந்தாச்சு. அப்படியா? ஆர்த்தி கொண்டு வரேன். ரகு, நல்லா இருக்கியாப்பா? நீ எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ரகு, பெட்டி படுக்கையெல்லாம் உள்ள எடுத்துட்டு வா.
இதெல்லாம் நீங்க ஏன் சுமக்குறீங்க? யாரோட பெட்டியம்மா தூக்குறேன்? தம்பி இதானே நான் தூக்காம யாரு தூக்குவேன்? அவனையே நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அவனோட பெட்டியை தூக்குறதா கஷ்டம்? சின்னடா வந்தாச்சு. அண்ணி சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நில்லுமா. ஏமா எங்க இவனு என்ன தூக்க சொல்லிடுவானு எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு வந்துட்டியா? புத்திசாலி பொண்ணுமா. போ. ஏன்பா நானும் தான் அவனை தூக்கி வளர்த்தேன். ஆனா இப்ப தூக்கினா அது சுமையா தாண்டா இருக்கும். யா காதர் பாயா? ஆமாங்க. இருங்க பாய், இதை நானே கீழே வா. என்ன பாய், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையா, ஆ, எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ஆஹா. என் பொண்ணுக்கு நிக்கா பண்ணணும். ம். அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுனா ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதை இந்த ஊர்ல வேற யாருகிட்டையும் நான் கேட்க முடியாது. நீங்க தான் கொடுத்து உதவணும். நான் எப்படியாவது உழைச்சு அந்த கடனை உங்களுக்கு அடைச்சிருவேன். காதர் பாய், என் மனசை திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லணும். இது வரைக்கும் வேற யாருகிட்டையும் நான் அதை சொன்னதில்லை. அதாவது என் நிலத்தை அடமான வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கித்தான் என் பசங்க கல்யாணத்தை நான் நடத்தினேன். ஐயா, இப்ப திடீர்னு 10,000 ரூபாய் பணம் கேட்டா ரொக்கத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மா, ஐயா நீங்க செய்ய சொன்ன 2 வைர நெக்லஸ் இந்தாங்க. ஆஹா. மீனாட்சி, மீனாட்சி, இந்தா இதை கொண்டு போய் உன் கையாலேயே உன் மருமகளுக்கு போடு போ. ம். ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு. ஐயா நீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ராஜா, என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. இந்த நகை இல்லைன்னா என் மக கல்யாணமே நின்றுடுப்பா. என் மக கல்யாணத்தை நினைச்சேன். இந்த திருட்டே எனக்கு பெருசா தெரியலப்பா. காலையில அப்பா கிட்ட 10,000 ரூபாய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன். இப்ப வசதி இல்லைன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஆசாரி வைர நகையை கொண்டாந்து கொடுத்தார். அத பார்த்தேன், என் மகளை நினைச்சேன். என் மனச மாத்திக்கிட்டேன்ப்பா, என் மனச மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? நான் தரேன். தம்பி, அப்பா எனக்கு மாசம் மாசம் கொடுத்த சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கேன். இருங்க வரேன். இந்தாங்க. இத பத்தி தப்பித்தவர் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க.
நாடு நம்மோடு வளர்ந்த நம்ம மகனை விடா நேத்திக்கு வந்தா மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா? அம்மா, நாங்களே அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எடுக்கலன்னு அவனை சொல்லுங்க. அண்ணே, எடுக்கலன்னு சொல்லுண்ணே. அண்ணே, சொல்லுப்பா, எடுக்கலன்னு சொல்லுப்பா. ஏன் மௌனமா இருக்கு? அவன் எப்படிம்மா எடுக்கலன்னு சொல்லுவான்? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க, நீங்களும் ஒண்ணும் கேட்காம அவனும் அதை மறக்காம நீங்க 2 பேரும் இப்படி மௌனமா இருந்தா என்னங்க அர்த்தம்? இது என்ன கேள்வி? அன்னைக்கு சின்ன தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் இதுக்கும், தெரியும்ல? உங்களுக்கு அதுதானையா வேணும்? முடிவை நீங்களே எடுத்தப்புறம் அவன் புத்திசாலி. இனிமே என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். போயிட்டு வரப்பா. ராஜா, தம்பி தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச குற்றத்துக்காக உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டதா கேள்விப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்க கூடாது. போறேன். வைர நகையை திருண்ண உண்மையை உங்க அப்பா கிட்ட நானே போய் சொல்றேன். காதர் பாய், அவசரப்படாதீங்க. எங்க அம்மாவோட அன்புக்கு முன்னாடி, என் தங்கச்சியோட பாசத்துக்கு முன்னாடி, எங்க அப்பாவோட மௌனத்துக்கு முன்னாடி நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க யாரும் தெரியல. உங்க மக தான் தெரிஞ்சா. ராஜா, நான் எடுக்கல, பாய் தான் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்க மக உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பா. ராஜா, ஒரு திருடனோட மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மாப்பிள்ள போயிருப்பாரு. தகப்பனோட செயலை நினைச்சு உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நடக்கணும்னா போங்க, சொல்லுங்க. ராஜா, நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் அனுபவத்துல என்னை விட வசந்துட்டீங்க. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். என் வீட்டுக்கு வாங்க, அங்கேயே தங்குங்க. வாங்க. எங்க அவசரமா புறப்பட்டீங்க? அப்பா அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? அவரா? ஓ, யார் அவரு? உங்க புருஷரா? அவர் அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டி வர போறீங்களா? அப்பா, நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்ச பாவம் உங்களை சும்மா விடாது. ஓ சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னாலையும் நான் போறது தடுக்க முடியாது. அப்போ உன் தலையெழுத்த மாத்த யாராலையும் முடியாது. குடும்பத்துல குழப்பம் ஏற்பட நீங்க தானே காரணம். இப்போ எல்லாரையும் எழுந்து நிக்கிறவருக்கு நான் தான் ஆதரவு. இங்கிருந்து நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படின்னா நான் விஷம் குடிச்சு சாகிறத உங்களால தடுக்க முடியாது. ஓ, என்னங்கடி ஆவுன்னா விஷம் குடிப்பேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியும்டி எவ்வளவு விஷம் குடிச்சாலும் சாக மாட்டோம்னு. அளவோட விஷத்தை குடிச்சு போடுறது, சாகவும் மாட்டீங்க, அடுத்தவனை அவஸ்தைப்படுத்துவீங்க. இங்க பார், இத பார்த்து ஒரு முடிவு செய். இந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்பா. உங்க கையால சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். இந்த துப்பாக்கி ஒன்ன சுட இல்ல, அவனை சுட. அவன் உயிரோட இருக்கணும்னா நீ உள்ள போ. இல்ல அவன் உயிர் இந்த துப்பாக்கிக்கு பலியாகணும்னா நீ வெளியே போ. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. பட்டதாரி லோன்ல உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் தர்றேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார்.
சார், இதுல தகப்பனார் பேரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும், பள்ளிக்கூடத்துல சேர்றதுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தகப்பன் பேர் வேணுப்பா. அப்பா பேர் எழுதுனாதான் லோன் தருவீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா அம்மா, ராஜா வந்திருக்கேன். அம்மா, நான் உங்க ராஜா வந்திருக்கேன். என்னடா வீட்டுக்குள்ள வராம திருடனை போல ஜன்னல் வழியா வந்து பாக்குறேன்னு கேக்குறியாம்மா? நான் திருடங்கிற பழியும் சுமந்துதானம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போல. அம்மா, உங்க பேர்ல நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, என் மக வந்துட்டா. என்னங்க? அம்மா, என்னங்க? ராஜா! அம்மா,